ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பிளாசம் கேம்பஸ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே இந்த கதையோட ஹீரோ அவரை தான் கட்டுறாங்க. ஆக்சுவலாக இவரோட பேர் வந்து என்னன்னா மின்னு. இவர் வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்டூடெண்ட். இப்போ தான் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. எங்கே போகணும்னு தெரியாமல் முடின்னு முழிக்க அந்த பக்கம் இருந்து ஒரு பையன் வரான். அந்த பையன்கிட்ட எப்பா இந்த மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி போகணும், அப்புறம் அந்த லைப்ரரியும் போகணும் எப்பா அப்படின்னு இந்த மீன் வந்து வழி கேட்க, ஓ அதுவா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு அந்த புதுசாக வந்த பையன் சொல்ல, மின்னு இருக்காம்ல மின்னும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். மின்னு கையில் எவ்வளோ லக்கேஜ் இருக்கு, தூக்கிட்டு வர்றது கஷ்டம் இல்லையா? அந்த பையன் விருட்டுன்னு போய்கிட்டு இருக்கான். என்னடா இது கூட்டம் வந்தானே விட்டுட்டு நீ ஆட்டுக்கு இருட்டுன்னு போய்கிட்டு இருக்க, எங்க போனோன்னு வேற தெரியலையே அப்படின்னு மீன் வந்து சுத்தி முத்தி பார்க்க, ஏப்பா ஃபாலோ பண்ணி டக்குன்னு வரமாட்டியா, இதான் லைப்ரரி டக்குன்னு போ அப்படின்னு அந்த பையன் சொல்ல, என்னங்கடா வழி சொல்றீங்க அந்த அன்னைக்கே இப்படியா, சரி என் வேலையை பார்க்க போறேன்னு மீன் என்ன பண்றானா லைப்ரரிக்குள்ள போய் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். மீன் வந்து இங்க எல்லாம் புக்கெல்லாம் அடிக்க வைக்க பாவம் பையனுக்கு எட்டல போல இருக்கு. கொஞ்சம் தடுமாற இந்த நேரம் வழி சொன்னாம்ல அவன் வந்து ஹெல்ப் பண்றான். யாரோட அது உதவிக்கிற நீட்டுறது அப்படின்னு மீன் வந்து பார்க்க, என்னடா இது இவன் வழி சொன்ன பையனாச்சு, சரி உதவி பண்ணிட்டான், நம்ம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதானே. மின் வந்து அவன் வேலையை பார்க்க உட்கார அந்த வழி சொன்னாம்ல அந்த பையனுக்கு மின்ன பார்த்தோன்னே ரொம்பவே பிடிச்சி போச்சு போல இருக்கு. அது வந்து இந்த புக்கை நான் எடுத்திருக்கேன், அப்புறம் என் பேர் வந்து சேன்பா, நீ என்ன சேனே கொடுக்கலாம், நான் இந்த டேக் கவுண்டர் டிபார்ட்மெண்ட் தான் சுற்றி இருப்பேன், இனிமேல் சொன்னா அடிக்கடி லைப்ரரிக்கு வரேன், உனக்கு ஹெல்ப்லாம் பண்ணுவேன்ப்பா அடி இந்த மீன் பையன் சொல்ல, சரி இந்தா புக் எடுத்துட்டல கிளம்பு அடி இந்த மீன் பையனா அவனை கண்டுக்கவே மாட்டிக்கான். சேனன்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். கிளம்புடா அடி மின் என்னன்னா அவனை பத்தி விட இந்த போற சேன் பையனா பர்ஸை விட்டுட்டு போயிட்டான். இவன் என்ன பர்ஸை விட்டுட்டு போயிட்டான், சரி அடுத்த வந்தா கொடுக்கலான்னு மின் வந்து பர்ஸை எடுத்து வச்சுட்டான். இருந்தாலும் மின்னுக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கம் வரல. எதுக்கு அந்த பையன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான், ஏதோ தப்பா இருக்கு அடி இந்த மீன் வந்து இதை பத்தியே யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம இந்த மின் பையனா சேனை பார்த்தாலே அவாய்ட் பண்றான். சேனை எட்டி இருந்து பார்த்தாலே இந்த மின் பையன் வந்து அவாய்ட் பண்ணி குடுன்னு ஓடிடுறான். இதை சேனல் நோட் பண்றான்ப்பா. இப்ப இந்த மீன் பையன் வந்து வேகமா ஓடி வந்தோம்ல, ஊடால ப்ரொஃபஸர் நிப்பாட்டி, இருப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த பையன் இருக்காம்ல, இந்த பையனை மியூசிக் டிபார்ட்மெண்ட் தான், நீங்களோட சேர்ந்தா ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் வந்து புதுசா இன்னொரு பையனை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பையனோட பேர் வந்து என்னன்னா யூனு. அந்த பையனை பார்த்த உடனே இந்த மீனுக்கு வந்து ஏதோ சந்தேகம். ப்ரொஃபஸரை தனியா கூப்பிட்டு, என்ன ப்ரொஃபஸர் இது, இந்த பையனை பார்த்தா என்னோட வயசு கூடமா இருக்கே, உண்மையிலேயே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தானா அப்படின்னு மீன் கேட்க, எப்பா இந்த பையனுக்கு வயசே 19 தான்ப்பா, அதெல்லாம் இல்ல ஆளு பார்க்க தான் பெருசா இருப்பான், குழந்தை மனசுப்பா, ப்ராஜெக்ட்ல சேர்த்துக்கோ அப்படின்னு ப்ரொஃபஸர் எப்படியோ மின் கிட்ட இந்த யூன் பையனை வந்து கோர்த்து விட்டாங்க. சரி பெரிய மனுஷன் சொல்லிட்டாரு மறுக்க முடியும் அப்படின்னு மின்னும் ஏத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் லஞ்சை சாப்பிடலான்னு மின் வந்து தனியா உட்கார, இந்த நேரம் அந்த சான் பையன் இருக்காம்ல அவன் என்ன பின்னாடி இருந்து பூச்சாண்டி அப்படின்னு பயமுறுத்த, ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிருக்க சும்மா இரண்டா அப்படின்னு மின் சொன்னா சேனு கேட்கவே மாட்டேக்கான். எப்பா நீ நானும் பாரு அடிக்கடி மீட் பண்ணிட்டே இருக்கோம், இதுதான் விதின்னு நினைக்கிறேன், பேசாம நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் என்ன, ஓகே சொல்றியா அப்படின்னு சேன் கேட்க, என்னது நீ நானுமா, கண்டிப்பா அப்படிலாம் இருக்கவே முடியாது அப்படின்னு இந்த மீன் பையன்னா பின்னாடி போக, சேன் என்ன பண்றானா மீன் கையில வந்து சாண்ட்விச் வச்சிருந்தோம்ல அதை சாப்பிட்டான். என்னோட பர்மிஷன் இல்லாம ஏன்டா சாப்பிடுற அப்படின்னு மீன் வந்து கத்த, நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அதான் சாப்பிட்டேன், நான் உனக்கு வந்து மறுபடியும் வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சேன் கேட்க, அதெல்லாம் ஒரு ஆணி பிடுங்க வேண்டாம் அப்படின்னு மீன் சொல்றான். சரி விடு நான் உன்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா அப்படின்னு திருப்பி சேன் வந்து இதையே கேட்க, அட கடவுளே நான் ஆமான்னு சொல்லாம இவன் இங்கேருந்து போக மாட்டான் போலயே, சரிடா ஃப்ரெண்ட்ஸ் ஆனு தொலைவான்டா அப்படின்னு மின்னும் ஏன் அப்படியே கடைசியில ஓகேன்னு சொல்லிட்டான். அப்படியே ஓகே சொல்லிட்டு இந்த மின் பையன் வந்து சேனை பார்க்க, சேன் வந்து கியூட்டா மின்ன பார்த்து ஒரு சிரிக்கிறான் பாருங்களேன். இந்த மின் பையன் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஃபிளாட் ஆயிட்டான். என்னது இவன் பார்க்க இவ்வளவு கியூட்டா இருக்கானே சிரிக்கும் போது அப்படின்னு இந்த மின் என்னன்னா சேனை பார்த்து சைட் அடிக்க, சரிப்பா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேன் இங்கேருந்து கிளம்பிட்டான். வித்தியாசமான பிறவியா இருக்கானே அப்படின்னு மின் வந்து மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, எப்படியோ தடுமாறி சேன் வந்து மின் கிட்ட இருந்து நம்பரையும் வாங்கிட்டான். மின்ன வந்து இப்ப சாப்பிட கூப்பிட்டு இருக்கான்.
அதான் சாண்ட்விச்சை சாப்பிட்டோம்ல அதுக்கு ரிட்டர்னா சான் வந்து இப்போ மின்னுக்கு வந்து கொஞ்சம் டின்னர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். அதுதான் கூப்பிட்டுருக்கான். எப்பா இங்க கேக்லாம் நல்லா இருக்கும்பா, சாப்பிடு 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 அப்படின்னு சான் வந்து ஊட்டி விட வர, டே வேண்டாண்டா அப்படின்னு மின் சொல்ல, பரவாயில்ல சாப்பிடுப்பா அப்படின்னு சான் பையனா மீனுக்கு வந்து ஊட்டிலாம் அவ்வளோ இருக்கான். இவன் இம்சை தாங்க முடியலையே அப்படின்னு மீன் வந்து மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு, சரி இந்தா உன் பர்ஸை தான் கொடுக்க வந்தேன்னு மீன் வந்து பர்ஸ் எடுத்து கொடுக்க, பரவாயில்லையாப்பா பர்ஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நாளாக நாளாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நல்லா டெவலப் ஆகி போய்கிட்டே இருக்கு. சரி உனக்கு இங்கே சாப்பிட பிடிக்கலாடி, நம்ம வேற எங்கேயாச்சும் போய் சாப்பிடலாமா அப்படின்னு சான் பையனா மின் கூட அடுத்த பிளேஸ்க்கு போறதுக்கு பிளானை போட்டான். டே வேண்டாண்டா அப்படின்னு மின் சொன்னாலும் கேட்காம, சரிவா அடுத்த இடத்துக்கு போலான்னு சான் என்ன பண்றானா மின் எடுத்துட்டு போயிருக்கான். இந்த நேரம் மின் வந்து வெளியே பார்க்க அந்த கேஃபேக்கு வெளியே வந்து ஆள் தேவைன்னு போட்டிருக்காங்க. எப்பாட நானே இன்னொரு பார்ட் டைம் ஜாப் வந்து தேடிக்கிருந்தேன், இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண வேண்டியதானே. மின் அப்ளை பண்ண அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. மின்னுக்கு இது நினைச்சு செம ஹாப்பியா இருக்கு. போனதுல இந்த ஒரு விஷயம் தான் உருப்படியானது இருக்குன்னு மீனுக்கு இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அடுத்த நாள் வந்து மின் வந்து அவன் வேலையை பொறுப்பா பார்க்க அதை கெடுக்கதான் சான் இருக்காம்ல, அவன் வந்துட்டான். என்னப்பா ஃப்ரெண்டு எப்படி இருக்க, வணக்கம் அப்படின்னு சான் வந்து சொல்ல, வணக்கம் வணக்கம் அப்படின்னு மின் வந்து கொஞ்சம் கடுப்பாவே பேச, என்னடா இது நீ நான் ஃப்ரெண்டு தானே, மூஞ்சி கொடுத்து எங்க அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சான் வந்து படா படுத்துறான். ஏன்டா காலங்காத்தாலே உசுறு எடுக்கிற, சரிடா வணக்கம்டா அப்படின்னு மின்னும் அவன் கூட பேசியிருக்கான். இந்த நேரம் யூன் இருக்காம்ல, அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல, வேகமா சேனை தள்ளி விட்டு, என்ன சீனியர் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு அவனாட்டுக்கு வந்து கத்த, ஏண்டா இங்க என்ன பேசிக்கிறது வந்து உனக்கு பிரச்சனை பண்ற மாதிரியா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, எதுவாக இருந்தாலும் வரிசையில வா அப்படின்னு சான் கத்த, என்னது வரிசையிலையா, ஏன் சீனியர்கிட்ட நீ என்னடா பிரச்சனை பண்ற அப்படின்னு யூன் கத்த, நான் பிரச்சனை பண்ண நீ பாத்தியா அப்படின்னு சான் கத்த, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கத்திக்கிருக்காங்க. மின்னுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டே இது லைப்ரரிடா, மீன் சந்தை கிடையாது, சண்டை போடணும்னா வெளியே போய் சண்டை போடுங்கடா அப்படின்னு மீன் வந்து கத்திக்கிருக்கான். சானுக்கு இதெல்லாம் காதல ஏறவே இல்லை. சான் வந்து அவன் வேலையில கண்ணும் கருத்துமா தான் இருக்கான். அவன் மின் பக்கத்துல வந்து காந்தத்தை ஒட்டி வச்ச மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கான். இதை பாக்குற இவனுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு. இவன் இப்படி பாக்குறத பார்த்தா இவனுக்கு மின்ன பிடிச்சிருக்கு போலயே. அதான் இந்த யூன் பையன் வந்து மின் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறான். ஆனா பாருங்க சான் வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கான். சான் வந்து எப்ப பார்த்தாலும் மின் பக்கத்துலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ பாருங்களே மின் கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நேரம் ஒரு பையன் வரான். அந்த பையன் சீனியர் தான் போல இருக்கு. அந்த பையன், டே சானு இங்க என்னடா பண்ற, ஆமா இது யாரு இந்த பையன் புதுசா இருக்கானே அப்படின்னு அந்த சீனியர் வந்து கேட்க, அது வந்து சீனியர் அப்படின்னு சான் வந்து ரொம்ப முழிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு மீன் கேட்க, இல்லப்பா இந்த சானுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லை. இவன் எந்த பையன் கூட நான் பேசி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பரவாயில்லையே உன் கூட பேசுறானே, ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்ல ஜஸ்ட் வேலை பாக்குறீங்களா அப்படின்னு அந்த சீனியர் பையன் வந்து கேட்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு மீன் சொல்ல, இதை கேட்கிற சானுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அவனை கையில பிடிக்க முடியல. மீன் கூடயே சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கான். ஏண்டா நான் கேட்கணும்னு நினைச்சேன், ஆமா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே இல்லையா, என்ன அந்த சீனியர் சொல்றத பார்த்தா நான் ஒருத்தையும் தான் உனக்கு வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்டுன்னே தோணுது, வேற யாருமே உனக்கு இல்லையாடா அப்படின்னு மீன் வந்து கேட்க, இல்ல அப்படின்னு சான் சொல்றான். அது ஏன் அப்படின்னு மீன் வந்து கேட்க, அது வந்து எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கிறது பிடிக்காது, ஒரே ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் அது எனக்காக இருக்கணும், அது நீ தான்டா அப்படின்னு சான் சொல்லிக்கிட்டே என்ன பண்றான்னா மீனுக்கு வந்து கிச்சடிக்காய் காட்டி இருக்கான். டே கிச்சடிக்காய் காட்டாதடா அப்படின்னு மீன் வந்து பின்னாடி பக்கம் போக சான் இருக்கான்னு ரெண்டு பேருக்கும் பாருங்களேன் லைட்டா இப்போ வந்து ரொமான்ஸ் சீன் வந்து டெவலப் ஆகிற மாதிரி இருக்கு. கட்டி பிடிச்சிட்டாங்களே ரொமான்ஸ் டெவலப் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அதுக்குள்ளே யூன் வரதை பார்த்தோன்னே மீன் விலகி போயிட்டான். மீன் இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவன் மியூசிக் டிபார்ட்மெண்ட் தானே, அதனால கிட்டாரை உட்காந்து ப்ளே பண்ண, என்னப்பா தனியாக உட்காந்து ப்ளே பண்ணியிருக்க, என்ன இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சான் கேட்க, இங்கே தான் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு அப்படின்னு மீன் சொல்ல, இதில் விட உனக்கு வந்து சூப்பரான அட்மாஸ்பியர் காட்டுறேன் வா அங்கே வா அப்படின்னு சான் வந்து மின் எங்கே கூட்டு போறான்னா மேலே மொட்டை மணி தான் கூட்டு போறான். அதுவும் பார்க்க நல்லா தான் இருக்கு, பார்த்தியா இங்கே நல்லா தானே இருக்கு, எங்க எனக்காக ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்ணி காட்டுறா அப்படின்னு சான் சொல்ல, சரி ப்ளே பண்றேன்னு இன்னும் ஒரு பாட்டை வந்து ப்ளே பண்றான். அதை கேட்ட உடனே சானுக்கு வந்து ஆனந்த கண்ணீரா என்னன்னு தெரியல, கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டுது. என்னடா இது மியூசிக் அந்த அளவுக்கு நல்லா இருக்கா என்ன, இந்த அளவுக்கு அழுகுற என்னடா இது அப்படின்னு மீன் வந்து சானோட முகத்தை வந்து திருப்பி பார்க்க, சானுக்கு வந்து மின்ன வந்து பக்கத்துல க்ளோஸ் அப்ல பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு தெரியல, சட்டுன்னு கிஸ்ஸ கொடுத்துட்டான். ஒரு நிமிஷம் மின்னுக்கு பெரிய ஷாக்கு, சானுக்கு பெரிய ஷாக்கு.
இந்த ஷாக்ல இருந்து இவங்க இன்னொரு மீண்டு வரல. அதுக்குள்ள யூன் இருக்காம்ல, யூன் இங்க வந்துட்டான். வந்தவே சீனியர்னு கத்திக்கிட்டு வர, அது வந்துப்பா இப்ப நானும் இவனும் முக்கியமான விஷயத்த பத்தி பேசியிருக்கோம், நீ கிளம்பப்பா அப்படி மின்னா இவனை பத்தி விட்டு இரு. இப்ப எதுக்காக என்னோட உதட்ட வந்து கடிச்சு வச்ச, பதில் சொல்றா, பதில சொல்லு அப்படின்னு மீன் கேட்க, சேனல்னா அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அது எனக்கே தெரியலையப்பா, ஆனா ஒண்ணு மனசுக்குள்ள ஏதோ ஆயிரக்கணக்கான பட்டர்ஃப்ளை வந்து பறக்கூட்டமாய் செம ஹாப்பியா இருக்குன்னு சான் சிரிச்சுட்டே போறான். மீனும் சிரிக்கிறான்ப்பா. அப்ப இவங்க ரெண்டுத்துக்கும் நாள்ல வந்து காதல் டெவலப் ஆயிடுச்சு போலயே. அடுத்த நாள் வந்து மீன் வந்து வேலையை பார்த்து இருக்க, இப்ப மீனை பாக்குறதுக்கு ப்ரொஃபஸர் வந்திருக்காங்க. ஆனா இப்ப மீன் வந்து வேலையை விட்டு எப்படி போக முடியும்? அந்த நேரம் சேன் வர, டே சேனு கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, நான் ப்ரொஃபஸர் கூட வந்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மீன் வந்து சொல்லியிருக்கான். ப்ரொஃபஸர் கிட்டேயும் இந்த மீன் வந்து சேனை அறிமுகப்படுத்தி வைக்க, பரவாயில்லையப்பா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க போலயே அப்படின்னு ப்ரொஃபஸருக்கும் செம ஹாப்பியா இருக்கு. ப்ரொஃபஸர் மீன் கிட்ட போய், ஆமாப்பா அந்த யூன் எப்படி இருக்கான் அப்படின்னு கொஞ்சம் பாடத்தை பத்திலாம் பேசி முடிச்சுட்டு, பரவாயில்லையே இது நாள் வரைக்கும் உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸா அப்படி இப்படின்னு யாருமே இல்லை, இப்போ உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து சேனல் ஒரு பையன் இருக்கான் போலயே, பரவாயில்ல அப்படின்னு ப்ரொஃபஸர் வந்து சொல்ல, அது வந்து ப்ரொஃபஸர் இது கொஞ்சம் ஃப்ரெண்டையும் தாண்டி அப்படின்னு இந்த மின் பையன் வந்து இருக்க, ப்ரொஃபஸருக்கு என்ன புரியாமலே இருக்க போது, புரியுதுப்பா, இது எல்லாமே இந்த வயசுல வர்றது தானே, எனக்கும் ஒருத்தர் மேல வந்து காதல் வந்துச்சு, ஒரு பொண்ணு மேல காதல் வந்துச்சு, ஆனா என்ன அது கை கூடவே இல்லை. காதல்னா அது அப்பப்போ வரும்போதே அவங்ககிட்ட வெளிப்படுத்தி நம்ம சேரணும்னா சேர்ந்துடணும்ப்பா அப்படின்னு ப்ரொஃபஸர் என்னமோ மீன்கிட்ட வந்து நல்ல விதமா தான் அட்வைஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மின் லைப்ரரிக்கு வந்தா அங்க பெரிய பஞ்சாயத்து. இந்த யூன் இருக்காம்ல, யூனு அப்புறம் சேனு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. என்னடா மறுபடியும் பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை அப்படின்னு மீன் வந்து விசாரிக்க, பாருங்க சீனியர் இவனுக்கு ஒர்க் பண்ணவே தெரியல, ரொம்ப ஸ்லோவா பண்ணியிருக்கான் அப்படின்னு யூன் சொல்ல, ஏண்டா ஸ்லோவா பண்ண என்னடா தப்பு, நான் இப்பதானே கத்துக்கிட்டு இருக்கேன், நான் ஸ்லோவா தானே பண்ணுவேன், நான் தானே இங்க இருப்பேன் அப்படின்னு சான் சொல்ல, தயவுசு சண்டை போடாம வெளியே போங்கடா, ரெண்டு பேரும் வெளியே போங்கடா, அதான் வந்த டைம்ல அப்படின்னு மீன் வந்து ரெண்டு பேர்த்தையுமே வெளியே அனுப்பி விட்டான். வெளியே வந்த உடனே இந்த சான் பையன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல, நீ சொன்னது கரெக்ட் தான், கொஞ்சம் ஸ்லோவா தான் பண்ணிக்கிருந்தேன், சாரி அப்படின்னு இந்த சான் பையன் வந்து சாரி கேட்டு கிளம்ப, இரு நீயும் என்னோட சீனியரும் மொட்டை மாடியில என்னத்தை பேசிக்கிருந்தீங்க அப்படின்னு யூன் கேட்குறான். ஒரு நிமிஷம் சான் வந்து கிஸ் கொடுத்ததை யோசித்து பார்த்துட்டு, அது நாங்கள் ஜஸ்ட் யூஸ்வலாக தான் பேசிக்கிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆக்சுவலாக எதுக்காக தெரியுமா யூன் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்கான், யூன் வந்து அவங்க கிஸ் கொடுத்த வந்து பார்த்துட்டான், அதனால தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டுருக்கான். எதுக்காக வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டான், ஒருவேளை நானும் அவனும் வந்து கிஸ் கொடுத்ததை பார்த்துட்டு போனோம், அதனால தான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறானோ அப்படின்னு சான் வந்து என்னென்னமோ யோசிக்கிறான். ஆனா இவனுக்கு எதுவும் கன்ஃபார்மா தெரியல. சரி நம்ம ஆள் மின்ன மீட் பண்ண போலான்னு இவன் மின்ன வந்து மீட் பண்ண போக, மின் என்னடா டேய் உள்ள வராதா, டீன் வந்து ரவுண்ட்ஸ் வந்து இருக்காரு, உள்ள வராத அழி மீன் வந்து சிக்னல் கொடுக்க, இது சேனுக்கு புரிஞ்சிச்சு. சேன் வந்து ஒரு ஓரமா போய் உட்கார்ந்து இருக்கான். மின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர நீ வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கடா, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சேன் வந்து குழந்த மாதிரி மூஞ்சிட்டு, இப்படிலாம் பேச நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனாக்கும் அப்படின்னு மின்னும் இப்படிலாம் கேட்டுக்கிட்டு சேன் பக்கத்துல வரான். சரி கிஸ் கொடுக்க தான் பக்கத்துல வரான்னு பார்த்தா சட்டுன்னு மின் வந்து காதை தெரிய விட்டான். என்னடா இது, நீ பேசுறத பார்த்தா நீயும் நானும் வந்து ஏதோ லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரி பேசு அப்படின்னு மீன் சொல்ல, பண்ணா என்ன தப்பு, உனக்கும் எனக்கு நல்ல வந்து நிறைய விஷயம் ஒத்து போகுது என்ன ஓகேவா அப்படின்னு சேன் கேட்க, அப்படின்னு ஒத்து போகுது அப்படின்னு மீனும் கேட்கறான். ஆமா உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், நீயும் நானும் வாழ்க்கையில சேர்ந்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சேன் சொல்றான். லாஞ்சிக்கு ரொம்ப இடிக்குதேப்பா, நீயா தான் வந்து என்கிட்ட ஒட்டினியே தவிர நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து ஒட்டலையே, இப்படிலாம் பேசாத, பாரு நீ உன்னோட வீட்டுக்கு போ, நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மீன் சொல்ல, பரவாயில்ல உன்னோட வீட்டுக்கு எனக்கு கூப்பிட மாட்டியா, நானும் உன் வீட்டுக்கே வரேன்னு சேன் பையனா மீன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். என்னதான் மின் வந்து சேனை பிடிக்கலன்னு சொன்னாலும் சேன் கூட தான்ப்பா இவன் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ரெண்டு பேரும் நல்லா இப்போ வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து மின் வந்து இவன் கூட சேர்ந்து ப்ராஜெக்ட்னு ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சேனை பார்க்க வரலன்னு டேக் கொண்ட கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். அங்கே சேனும் அந்த சீனியர் இருக்காங்களே அவரோட பேசியிருக்காங்க. நானும் பார்க்குறேன் வர டேக்கோண்ட கிளாஸுக்கு வந்து கரெக்டாகவே வர்றதில்ல, உனக்கு என்ன பிரச்சனை, அடிக்கடி லைப்ரரி பக்கம் சுற்றி இருக்க, நீ ஒன்றும் படிக்கிற பையனும் கிடையாது, அதை பற்றி எனக்கு வந்து நல்லாவே தெரியும். என்ன உனக்கு அங்கே இருக்காங்கள பையன் அந்த மின்வலை வந்து ஏதாச்சும் கண் இருக்கா என்ன,
சொல்லுடா சொல்லு அப்படின்னு சீனியர் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நேரம் இந்த மின்பையன் இருக்காம்ல, மின்பையன் பேசலான்னு போனாம்ல, சரி அவங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சவனே இவன் வெளியே டீசெண்டா வந்துகிட்டு இருக்கான். இந்த நேரம் தான் சீனியர் வந்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க, சரி இதுக்கு நம்மளோட சேன் வந்து என்னதான் பதில் சொல்லலாம்னு கேட்டுட்டு போலான்னு இன்னும் அந்த விஷயத்த வந்து இங்க இருந்து கேட்டுட்டு தான் இருக்கான். சேன் வந்து என்ன தெரியாம பதில் சொல்றான், ஐயோ சீனியர் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நானும் அவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சேன் சொல்ல, இதை கேட்குற மின்னோட மனசு வந்து சுக்குநூற உடஞ்சு போச்சு. சட்டுன்னு இந்த மின்பையன் வந்து வேகமா இங்கேருந்து கிளம்ப சானும் பேசி முடிச்சுட்டு வெளியே வரான். வந்தவே மின்ன பார்த்துட்டு, என்னடா இது, என்னை பார்க்க தானே கிளாஸுக்கு வந்திருக்க, ஏன் பார்க்காம போற அப்படி இந்த சேன் பையன் ஒன்றும் ரொம்ப கேஷுவலா பேசியிருக்கானாப்பா. மின்னுக்கு தான் டென்ஷன் தலைக்கிறது. அவனோட கோவம் போக, இரு என்னாச்சு, ஏன் அப்படி போற அப்படின்னு சேன் வந்து பதறான். ஏன் பதற, நான் தான் உனக்கு வந்து 10/11 தானே, நான் ஜஸ்ட் உனக்கு வந்து ஃப்ரெண்டு மட்டும் தானே, ஏன் என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசியிருக்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து ரொம்ப கோபப்பட்டு போறான். எதுக்கு இப்பையன் வந்து இந்த வேர்டெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கான், ஒருவேளை நான் பேசுனதை கேட்டிருப்பானோ அப்படின்னு சேனுக்குள்ள வந்து ஏகப்பட்ட கேள்வி, யார்கிட்ட போய் பேசுறேன்னு தெரியாம சேன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். சரி இருக்கவே இருக்காரு ப்ரொஃபஸரு, ஆக்சுவலா இவர் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ப்ரொஃபஸர் போல இருக்கு, அதான் அவர்கிட்ட போய் பேசினா ஏதாச்சும் தெளிவு கிடைக்கும்னு இந்த சேன் பையன் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட போய் பேச போறான். ப்ரொஃபஸர், ரீசெண்ட் டேஸில் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப மனக்குழப்பமாகவே இருக்குது, எனக்கும் மின்னுக்கும் நல்லா வந்து நிறைய விஷயம் ஒத்து போகிற மாதிரியே இருக்குது, ஆனால் கடைசியில் பாருங்களேன் அது பிரச்சனையிலே முடிஞ்சிருது, ஏன் ப்ரொஃபஸர், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சேன் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட கேட்க, ப்ரொஃபஸர் என்னமோ ரொம்ப காமா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. எப்பா அந்த மின் இருக்காம்ல, மின்னுக்கு உன்னை பிடிச்சிருக்குப்பா, அவன் உன் கூட இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப விருப்பப்படுறான், ஆனா என்ன எங்க அதிகமா பாசமோ ரொம்ப பொசிவா இருக்கோ அங்க கண்டிப்பா சண்டையும் வருப்பா. சண்டை வந்துருக்குன்னா என்ன அர்த்தம், உங்க லவ் வந்து கூட கொஞ்சம் வந்து டெவலப் ஆக போகுதுதான்ப்பா அர்த்தம், அதை புரிஞ்சுக்கோ. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசு, சரியா போயிடும் அப்படின்னு ப்ரொஃபஸர் வந்து இப்படி ஒரு அட்வைஸ் பண்ண, இதை கேட்குற இந்த சேன் பையனுக்கு வந்து செம ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்லையே பையனுக்கு நம்மளை பிடிச்சிருக்கா செஞ்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு இந்த சேன் பையனுக்கு வந்து இதை கேட்ட பிறகு செம ஹாப்பி ஆகி, சரி மின்ன பார்க்கலான்னு இவன் கூடுன்னு ஓடுறான். அந்த மின் பையனா எப்ப பார்த்தாலும் இவன் கூடயே இருக்கான். சேனுக்கு பேச சந்தர்ப்பம் கிடைக்கவே மாட்டேங்குது, இருந்தாலும் சேனும் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஒரு நாள் பிடிச்சு வச்சு மின்கிட்ட வந்து, டேய் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, இவனும் டீசெண்டா கிளம்பி போயிட்டான். கிளம்பி போன பிறகு பாரு எதுக்கா நீ என்கிட்ட வந்து கோவப்படுறன்னு நல்லாவே புரியுது, அன்னைக்கு நான் வந்து என் சீனியர் கூட பேசுனதை வந்து நீ கேட்டிருக்க, அதனாலதான் நீ கோவமா இருக்க, டேய் அது சும்மா சொன்னதுடா, இதை பத்திலாம் ஓவரா திங்க் பண்ணாத அப்படின்னு சேன் பையன் சொல்றான். என்னது சும்மா சொன்னியா, ஃப்ரெண்டுன்னு சொல்றது சும்மா சொன்னதாக்கும், இங்கே பாரு மனசுல இருந்தாதான் வாயில வரும், உன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, அதான் வாய் வழியா வந்திருக்கு அப்படின்னு இந்த மீன் வந்து சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லடா, நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு இந்த சேன் பையன் வந்து என்னதான் சொன்னாலும் மீன் வந்து கேட்கவே மாட்டிக்கான். நீ சொன்னது தப்பு தான், உன்னோட சிந்தனை தான் வாய் வழியா வந்திருக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பையன் வந்து கிளம்பி போயிட்டான். சேனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, பையன் ரொம்ப வருத்தமா இருக்கான். இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு கொஞ்ச நாட்களும் ஓடுது. திருதுப்புன்னு இந்த மீன் பையன் வந்து காலேஜ் பக்கமே ஆளக்கானோ, என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். இந்த நேரம் சேன் இருக்காம்ல, அவன் மீனுக்கு கால் பண்ணி, எப்பா நான் கேள்விப்பட்டேன் அவனுக்கு உடம்பு சரியில்லாமே, நம்மள அவனை பார்க்க வரட்டுமா அப்படின்னு சேன் சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு மின் சொல்றான். இல்ல உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், நீ கதவை திறந்தா மட்டும் போதும் அப்படின்னு சேன் சொல்ல, இதை கேட்ட இந்த மீன் பையன் என்ன பண்ணனா வேகமா குடவுடன் ஓடி போய் மேக்கப்லாம் போடுறான். சண்டை போட்டான் பாருங்க வர்றான்னு தெரிஞ்சவனே மேக்கப்லாம் போடுறான். அது மட்டுமா டக்குன்னு கதவுலாம் ஓப்பன் பண்ண, பாரு எதுக்கு வந்த அப்படின்னு மீன் வந்து கத்துறான். சாப்பாடு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சேன் சொல்ல, கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு இந்த மீன் பையன் வந்து ரொம்ப கோவமா பேசுறான். உள்ள வரட்டுமா அப்படின்னு சேன் கேட்கறான். கொடுக்க தானே வந்தேன் அப்படியே கிளம்பு அப்படின்னு இந்த மீன் பையன் சொல்ல, சரி இதை வாங்கிக்கோ அப்படின்னு சேன் பையன் வந்து சாப்பாடு கையில கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டக்குன்னு உள்ள வந்து அவனுக்கு போயிட்டான். ஏன்டா உள்ள வந்த அப்படின்னு மீன் கத்த, ஏன் நான் வரக்கூடாதா, நீ சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்றியா இல்லைன்னு பார்த்து தான் போவேன்னு சேனும் மீன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். நான் வேணா ஊட்டி விட்டுட்டுமா அப்படின்னு சேன் கேட்க, ஏன் எனக்கு கை காலெலாம் இல்லையா, நான் சாப்பிட மாட்டேனா, நான் சாப்பிட்டுக்க வேண்டா அப்படின்னு மீன் வந்து எகத்தாரமா பேசுறா. அது சுடுது, வாயில கூட வைக்க முடியல, இதுக்கு தான் சொன்னேன் நான் ஊட்டி விடுறேன்னு, கூட நானே ஊதி ஊட்டி விடுறேன்னு சேன் தான் கடைசியில் வந்து ஊதி மின்னுக்கு ஊட்டி விடுறான். அப்படியே லைட்டாக கேரிங்க அது இதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகுது.
அப்புறம்டா நீ வீட்டுக்கு போகலான்னு இந்த மின் பையன் சொல்லலான்னு வாயை திறக்கிறான். அதுக்குள்ளேயும் பாருங்களேன் இந்த சான் பையன் வந்து மின்னை வந்து பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறம் எப்படி மின்னால வாயை திறக்க முடியும்? அந்த பையனால சரியா வாயை கூட திறக்க முடியல. என்ன பண்ணுறது தெரியாம இவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ இவன்ட்ட காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்னு சான் வெளியே போய் பார்க்க வந்திருக்கிறது இவனு. அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு மின்னுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அதனால இவனும் கஞ்சி அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கான். ஐயோ எனக்கு பசிக்கலையப்பா, நான் இப்போதான் சாப்பிட்டேன், வேண்டாம் அப்படின்னு மின் சொல்றான். சரி சரி அப்போ நான் வேணா ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறேன், நீங்க நைட் ஆச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு இவன் சொல்ல சரி ஓகே தான் அப்படின்னு மின்னும் சொல்றான். சரி நானே கொண்டு போய் வைக்கிறேன்னு சான் கொண்டு வந்தது நான் தான் கொண்டு போய் வைப்பேன்னு இந்த யூன் பை வந்து ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருக்கான். போடா போ அப்படின்னு சானும் இவனு அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் என்ன 3 பேர் உட்காந்துருக்காங்க. என்ன பேசணும்னு தெரியாம மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது எல்லாரும் மூஞ்ச பார்த்துட்டு இருக்கீங்க? நான் சாப்பிட்டேன். டே சானு நீ சாப்பிடல, உனக்கு ஏதாச்சும் பசிக்குதான் என்ன அப்படின்னு மீன் கேட்க இல்லையே எனக்கு பசிக்கலையே அப்படின்னு சான் பை வந்து ஒரு மாதிரி குழஞ்சி பேசுறேன்னா அது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்க எங்க சீனியர் முன்னாடி இப்படிலாம் பிஹேவ் பண்ணாங்க, என்னமோ ரொம்ப கியூட்டா ரொம்ப குழந்தையா இருக்க மாதிரி இப்படிலாம் நடிச்சு எங்க சீனியரை ஏமாத்தாதீங்க அப்படின்னு யூன் பையன் சொல்ல இதை கேட்குற இந்த சான் பையன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். ஏண்டா உனக்கு என்ன பார்த்தா எப்படிலாம் தெரியுது, நடிக்கிற மாதிரியே தெரியுது. சரி இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க விரும்பல, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சான் பையன் வந்து வெளியே போயிட்டான். போனவே முழுசாலாம் போல, வெளியே வெயிட் பண்ணி இருக்கான். இவன் வெயிட் பண்ணுவான்னு மின்னுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால இந்த மின் பையன் இருக்கான்ல, மின் பையனும் பின்னாடியே போறான். ஆக்சுவலா சானு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தோம்ல அப்போதான்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் என் வாழ்க்கையில் யாரெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களாம் ஏதாச்சும் ஒரு காலத்தில் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்படின்னு இந்த மின் சொல்ல இதை கேட்குற சான் வந்து அவனை சமாதானப்படுத்துகிற மாதிரி பாரு நான் உன்னை விட்டு எப்பயுமே எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டேன்டா, உன் கூட தான் காலம் ஃபுல்லாக இருப்பேன்னு சான் வந்து சமாதானப்படுத்துகிறான். அப்படியே சமாதானப்படுத்தின கையோட டக்குன்னு என்ன பண்றான்னா கிஸ்ஸை கொடுத்துட்டான். எப்படியோ பலகட்ட பிரச்சனைக்கு பிறகு இவங்க சேர்ந்துட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த மின் வந்து பார்ட் டைம் ஜாப்க்கு அதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தோம்ல அந்த ரெஸ்டாரண்ட்லயே இப்ப இவனும் வேலைக்கு சேர்ந்துட்டான். இவன் வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு தெரிஞ்சோடனே சான் இருக்கான்ல, சானும் அதே ரெஸ்டாரண்ட்ல வந்து வேலைலாம் பார்க்கல உதவி பண்றேன்னு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். இவங்க வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் ரொமான்ஸ் மட்டும் நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து அது என்னமோ நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நிமிஷத்துக்கு ஒருக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. திருத்தப்போன ஓனர் வரும் வந்துட்டாரு. வந்தவர் எப்பா உன்னையான வேலைக்கு எடுத்தேன், இனி என்ன இன்னொரு பையன் எக்ஸ்ட்ரா இருக்கான் அப்படின்னு ஓனர் கேட்க அது வந்துங்க என் ஃப்ரெண்டு தான் உதவி பண்ண வந்தான், இவனையும் வேலை எடுத்துக்கலாமா அப்படின்னு மீன் கேட்க அதுவும் சரிதான்ப்பா, எனக்கு இன்னொருத்தரும் பார்ட் டைம் தேவைப்படுது, பேசாம நீங்க 2 பேரும் வேணா இந்த ரெஸ்டாரண்ட் கவனிச்சுக்கோங்களே அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு போக இதை கேட்குற நம்ம ஹீரோஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இவங்க காலேஜ்லேயே ஒன்றா இருக்காங்க, இப்போ பாருங்க இங்கே வந்து ஒன்றா தான் இருக்க போகிறாங்க. பசங்க இதுக்கப்புறம் வந்து கையில் பிடிக்க முடியாமல் இவங்க நல்லா குதூகலமாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இப்படியே இவங்க என்ஜாய் பண்ணிட்டு ரோட்டில் போக திருதுப்புன்னு எதிர்த்தாப்புல வந்து யாரையோ பார்க்குறாங்க. இதை பார்த்து இந்த மின் பையன் வந்து ஷாக் ஆகுறான். இவன் என்னத்தை இப்படி பார்க்குறான்னு சானும் பார்க்குறான்ப்பா. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோடையே இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. இவங்க எதை பார்த்தாங்கன்னு கடைசி வரைக்கும் நமக்கு காட்டலையப்பா. எப்படியோ இவங்க சேர்ந்துட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் நினைப்போட நாம இந்த ட்ராமா முடிக்க வேண்டியதுதான். ஓகே இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.